இன்று டிசம்பர் 5ஆம் தேதி காலை திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் மாபெரும் இரத்ததான முகாம். செயின்ட் ஜோசப் கல்லூரியின் விரிவாக்கத்துறை, செப்பட்டு, நாட்டு நலப்பணி திட்டம், ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் ஐக்கப் சார்பில் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை இரத்த வங்கியுடன் சேர்ந்து மாபெரும் இரத்ததான முகாம் கல்லூரியின் முதல்வர் அருள்முனைவர் மரியதாஸ் சேச்சா அவர்களின் வழிகாட்டுதலின் படி கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது. விரிவாக்கத்துறையின் இயக்குனர் அருள்முனைவர் சகாயராஜ் சேச்சா ஏழை எளிய மக்களின் உயிரை காப்பாற்ற இம்முகாம் உறுதுணையாக இருக்கும் என்று தனது தலைமையுரையில் கூறினார். மற்றும் இயல் அறிவியல் புலத்தலைவர் முனைவர் சார்லஸ் இந்நிகழ்ச்சியில் இரத்ததானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தொடக்க உரையாற்றினர். திருச்சி அண்ணல் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் மருத்துவர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் இரத்த சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருச்சி இரத்த வங்கி ஆற்றுநர் பாலசந்தர் மற்றும் பேராசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் பெஞ்சமின் ஆரோன் டைடஸ் வந்தவர்களை வரவேற்றார். முடிவில் விரிவாக்கத்துறையின் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் கிறிஸ்து ராஜா நன்றி கூறினார். நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள், பேராசிரியர்கள் ராஜரத்தினம் எழுஞாயிறு, விரிவாக்கத்துறையின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயசந்திரன், விஜயகுமார், லெனின், ஜெயசீலன், யசோதை, அமலேஸ்வரன் ஆகியோர் ஏற்பாடு செய்து சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள். ஐக்கப் கிளை ஆலோசகர் ஆரோன் ஜோய் எட்வின் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். 200க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் தன்னார்வத்துடன் வந்து இரத்த தானம் செய்தார்கள். இரத்த தானம் வழங்கிய மாணவ மாணவியருக்கும் மற்றும் ஏற்பாடு செய்த துறைகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. HDFC வங்கி சார்பாக அப்துல்லா பரிசு பொருட்களை வழங்கினார். இரத்த தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் நாள், உலக மண் தினம் என்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மண் தினத்தை நாம் கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் மண்ணில் தான் வளங்கள் இருக்கின்றது. அந்த வளம் இன்றைக்கு மனிதர்களால் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த மண் தினம் என்று கொண்டாடுவது மிக சிறப்பான ஒன்று. அந்த மண் தினத்தை இன்றைக்கு எங்களுடைய கல்லூரியில், புனித வளனார் கல்லூரியில் இரத்த தான முகாமாக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படி மண்ணிலிருந்து வளத்தை இயற்கை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, அது போன்று எங்களுடைய மாணவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய இரத்தத்தை, இயற்கையாக கிடைத்த அந்த இரத்தத்தை இன்றைக்கு இந்த உலகிற்கு, சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இவர்கள் அர்ப்பணிக்கின்ற இந்த அர்ப்பணிப்பு, இந்த இரத்த தானம் யாருக்கு பயன்பெற போகிறது, யாரால் இதனுடைய வாழ்வு காப்பாற்றப்பட போகின்றது என்பது இவர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கின்ற மருத்துவர்கள் கூட யாருக்குமே தெரியாது. இது திடீரென்று சென்னைக்கு கூட போயிடும், திடீர்னு கோயம்புத்தூருக்கு போயிடும், யாருக்கோ ஒருத்தருக்கு இது பயன்பட போகுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தானத்தை எங்களுடைய மாணவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு முன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய கல்லூரியில் இருக்கின்ற NSS அமைப்பு, ஷெப்பர்ட் என்ற விரிவாக்கத்துறை அமைப்பு, இன்னும் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட், இப்படிப்பட்ட பல்வேறு மூவ்மெண்ட் இன்னைக்கு சேர்ந்து ஒரு 5-6 குழுக்கள் சேர்ந்து இந்த கல்லூரியில் இதை ஒருங்கிணைப்பு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த கல்லூரியில் இந்த ஒருங்கிணைப்பு நடந்ததற்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய கல்லூரியில் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய முதல்வர் மற்றும் நிர்வாகத்தினர் எல்லோருக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் வழியாக சமுதாயத்திற்கு இன்னும் நாங்கள் உதவி செய்வதற்கு இந்த கல்லூரி தாராளமாக இருக்கின்றது. உங்களுக்கு தேவை என்றால், ரத்தம் தேவை என்று சொல்லுகின்ற போது நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம். எங்களுடைய வெப்சைட்ல அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் தாராளமா உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நியூஸ் 28 அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று இந்த சென்ட் ஜோசப் காலேஜ்ல இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. இதற்கு எங்களுடைய KAPV அரசு மருத்துவக் கல்லூரியில் இணைந்த
அண்ணல் காந்தி மகாத்மா காந்தி நினைவு மருத்துவர்கள் மற்றும் இரத்த தான குழுவினர் வந்துள்ளோம். எங்களுக்கு மாணவர்கள் பூரண ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரத்த தான முகாமை ஆர்கனைஸ் செய்த முதல்வர் மற்றும் பிஷப் சென்ட் ஜோசப் காலேஜின் இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.